இந்த கதையோட ஆரம்பத்தில் ஹீரோ வந்து அந்த ஆல்கமிக் செக்ட் அதை தான் விசிட் பண்ணி அந்த செட்டோட தலைக்கட்டை வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஆஹா கூங்கு உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி சில ரூமர்ஸ் எல்லாமே வந்து இங்கே நிறையா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, அது எல்லாமே வந்து உங்களை பாராட்டும் விதமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, நீங்கள் என்னை பாராட்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, அப்போ அதே சமயத்தில் வந்து அந்த ஹீரோ வந்து லோவர் இல்லத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆல்கெமிஸ்ட் வந்து அங்கே வந்துடுவா டிசபிள். அவன் தானே வந்துட்டு இந்த மாதிரி அதான் யங் மாஸ்டர், அதாவது கூட வேலை செய்கிற தொழில் எல்லாமே வந்து ஹீரோ பார்த்துட்டு அதான் யங் மாஸ்டரு, அவர் இருக்கிற பவருக்கும் அவர் இருக்கிற அந்த ஒரு லெவலுக்கும் அவர் எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி எல்லாத்தையுமே சமமாக பார்க்குறாரு, ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் இப்போ அவளும் வந்து தனியாக பேசிகிட்டு இருக்க, ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல நீ வந்து நிறையா அச்சீவ்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ணிட்ட, இதுவே வந்து தொடர்ந்து நீ இன்னும் மேலே போயிட்டே இருக்கணும், இன்னும் நல்லா முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக எங்கள் மாஸ்டர் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்னும் நல்லா முயற்சி பண்ணி நல்ல லெவலில் வந்து ரீச் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் லோவர் எழுத்துலேருந்து உன்னை கூட்டிகிட்டு வரும்போது உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் எனக்கு பண்ணுற அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி லெவலில் நீ இல்லை, ஆனால் இப்போ நீ இருக்கிற லெவலில் வந்து எனக்காக வந்து ஒரு சின்ன ஹெல்ப் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சொல்லுங்கள் எங்கள் மாஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதுதான் ஆன்சியன்ட் பில் மேக்கிங் மெத்தட், இதை யூஸ் பண்ணி இந்த ஆன்சியன்ட் பில்லை வந்து நீ மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக இந்த ஆன்சியன்ட் பில்லுங்கிறது வந்து பண்டைய காலத்தில் இருந்த ஒரு விஷயம், இது வந்து இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதும் கூட கிடையாது, இந்த மெத்தட் எல்லாமே வந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் இது வந்து பாசிபிள் தான், பட் இது என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி நீ ஒன்றத்தோட என்ன சொல்கிறது உன்னை மாதிரி ஒரு திறமையிலேயே வந்து நீ இந்த மாதிரி எப்போவுமே வந்து கூச்சப்படாமல் பண்ணு, நீ வந்து சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக எங்கள் மாஸ்டர் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நான் வந்து இந்த பில் மேக் பண்ணி உங்களுக்காக வந்து நல்லதாக வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் மாஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் ஹெவன்லி லேண்டில் வந்து ஏதாவது உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது ஒன்றும் கிடையாது, நான் வந்து ஒரு பலி கொன்னேன், அப்புறம் ஒரு நீர் கடவுள், அதாவது இந்த நீரில் இருப்பாங்க தெரியுமா, அதில் கடவுள்னு சொல்லிட்டு புளுத்தி மாதிரி சுற்றிட்டு இருந்தேன், அவனுங்களுக்கு கொண்டேன், அந்த மாதிரி நான் கொண்டு தான் விளையாண்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அதே சமயத்தில் சீனங்கட்டை அந்த ஹெவன்லி மவுண்டன்னு சொல்ல போகிற அந்த இடத்துலேருந்து அவளோட தங்கச்சி வந்து ஹீரோ பார்க்க வந்திருப்பா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து வெளில போயிடுவார், இவன் வந்து அங்கேயே வந்து தங்கிட்டு இருப்பா. அப்போ வந்து ஒரு ஒற்றன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நம்மளோட ஹெவன்லி மவுண்டனில் வந்து பெரிய பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, முதல்ல வந்து ஹீரோ கிட்ட இருந்தால் வந்து இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி நியூஸ் இருக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி, இப்போ இந்த ஹியூமன் ஆன்செஸ்டர் ஹாலில் இருக்கிற அவங்களும் சேர்த்து இப்போ ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறேன்னே தெரில, நீங்கள் கொஞ்சம் வாங்க, அப்போ தான் வந்து அங்கே இருக்கிற நிலமையெல்லாம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. சரி நான் வர்றேன், இருடியும் உன்னை நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு முன்னாடி இந்த ஆன்செஸ்டர் ஹால் நீயுமே என்ன தைரியம் தான் வந்து என்னோடய பிரதரை வந்து இந்த மாதிரி அக்யூஸ் பண்ணுவீங்க, அவன் ஒரு இன்னசென்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளுமே வந்து இப்போ அங்கேருந்து கிளம்பிடுவா. அதே சமயத்தில் ஹீரோ வந்து மேல் உலகத்துலேருந்து இப்போ கீழ் உலகத்துக்கு வந்து போவார், மார்டல் வேர்ல்டுக்கு போனோன்னே வந்துட்டு இதை வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே சொல்லி நான் எனக்கு வந்து எக்ஸிஸ்டன்ஸே இருக்குதுன்னு எனக்கு தெரியுது, என்னோடய ஃபியான்ஸே தான் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னான், அவன் மட்டும் இல்லைன்னா வந்து இந்த இடம் இருக்குதுன்ட்டு எனக்கு இன்னும் வரைக்குமே வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ இங்கே தான் வந்து அந்த ஹியூமானிட்டி ஆன்சஸ்டர்னு சொல்ல போகிறான் அந்த பரதேசினை வந்து இங்கே தான் வந்து புறப்படுக்க போகிறானா, போகிறம்போக்கு நை அவனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருக்கா. ஹீரோ பார்த்தோன்னே வந்து அங்கே நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சோன்னே வந்துட்டு நீங்கள் வந்து அப்பர் வேர்ல்டுலேருந்து வந்து ஒரு இம்மார்ட்டலாக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்கும் வந்து அவன் மேலே வந்து கொஞ்சம் பயம் இருக்கும், ஏன்னா அவன் அந்தளவுக்கு வந்து பவர் லெவலில் இருப்பான். லோவர் வேர்ல்டில் இருக்கிற யாருமே வந்து அப்பர் வேர்ல்டில் இருக்கிறவங்க கூட வந்து கம்பேர் பண்ண முடியாது, ஒரு நார்மல் டிஸ்பிளே வந்து இவங்கள விட எல்லாத்தோடமே வந்து கொஞ்சம் பவரில் ஜாஸ்தியாக இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இது வந்து லோவர் வேர்ல்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் கடவுளே சரி இதை பற்றி கொஞ்சம் விவரமாக எனக்கு விளக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதாவது கீழே இருக்கிற இந்த உலகம் வந்து டொமைனாக வந்து பிரிக்கப்பட்டிருக்குது, இந்த டொமைன் வந்து ஷியோ செக்ட்னு சொல்ல போகிற ஒரு செக்டுக்கு வந்து சொந்தமானது, இவர் தான் வந்து அந்த செக்டில் வேலை செய்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான பேர் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சரி உன்னோட ஆன்செஸ்டர் அவன் வந்து 8 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து மேலே உலகத்துக்கு வந்தால் நீ சொன்னீங்கள, அவனுக்கு எனக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஸோ நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஸ்கேட் ஆக்டிவேட் கொடுக்க, கடவுளே எனக்கு வந்து இதெல்லாம் வேண்டாம், நான் வந்து இந்த மாதிரி ஸ்கேட் ஆப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து நான் ஆசைப்படல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல இது என்ன ஒரு அதிசயமான ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி ஸ்கேடான ஆப்ஜெக்ட்கே வந்து ஒருத்தன் டெம்ட் ஆகாமல் இருக்கானா, நீ உண்மையிலேயே வந்து உனக்கு ஃப்யூச்சர் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட செக்ட்டுக்கு வந்து போவாங்க. ஏன்னா இப்போ ஹீரோ வந்து இருக்கிற டொமைனில் வந்து அவங்க செக்ட்டு தான் வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கோம். அப்படி போனோன்னே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நான் தான் தலைவர் இந்த செக்ட் லீட்ரு, உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அவன் வந்து இந்த மாதிரி விவரத்தை சொல்லணும், இந்த மாதிரி உங்களோட ஆன்செஸ்டர் நான்
ஃப்ரெண்டு, எனக்கும் வந்து ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கிறங்காட்டி உனக்கு வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்செஸ்டர் வந்து ஒரு டெக்னிக் மேக் பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து லோவராக ஒரு டெக்னிக் மேக் பண்ணி வச்சுருப்பாரு. அதை வந்து இவனுக்கிட்ட கொடுக்க இவனுக்கு அந்த டெக்னிக் பார்த்துட்டு அடடா இது உண்மையிலேயே ஆன்செஸ்டர் தான் க்ரியேட் பண்ணார், அவரோட திறமைக்கு வந்து ஒரு அளவே கிடையாது, ஆஹா ஓஹோன்னு பேசிகிட்டு இருக்க முட்டா பசங்க, நான் தான் போனேன் பொழுதுபோக்கு க்ரியேட் பண்ணேன், இவனுக்கு ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணலாம் போலே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கடுத்து எல்லாருமே வந்து ஹீரோவுக்கு வந்து தலைவணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவரோட டொமைனுக்குள்ளே போய் அந்த உள்ளுக்குள்ளே வந்து அந்த கரண்ட் ஹெட்டை பிடிச்சி வச்சுருப்பார், அந்த ஹியூமனிட்டி ஆன்செஸ்டரோட ஹெட்டு அவகிட்ட தான் போகிறாரு. அவள் வந்து வெறும் துண்டை கட்டிகிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கா. என்ன நீங்கள் வருவீன்னு சொல்லி எதிர்பார்க்கல, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு வாங்கினது பத்தாது போன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மறுபடியும் வந்து அவளை கட்டி போட்டோன்னே இருந்துட்டு உன்ன மாதிரி ஒரு சேம்லெஸ்ஸான ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லைடா, இப்போ என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, எனக்கு வந்து சில கேள்விகள் வந்து கேட்கணும், இந்த மாதிரி ஹியூமனிட்டி ஆன்செஸ்டர் வந்து பிறந்துட்டானா அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மெத்தட் எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னால் எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிறந்துட்டாவா அப்படின்னா உனக்கு அவன் இருக்கிற பிளேஸ் எதுன்னு உனக்கு தெரியுமா, நீ ஏற்கனவே அந்த இடத்துக்கு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் நான் ஏற்கனவே இப்போ அவன் புறப்படுக்கு போகிறேன் அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கேன், ஆனால் அந்த பிரதேசம் எப்படி எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிட்டு எனக்கு தெரியல, ஸோ அந்த மெத்தட் எனக்கு சொல்லிக் கொடுறீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நீ வந்து வாய் ரொம்ப பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவளோட கன்னத்தில் கை வைக்க அவள் வந்து கடிக்கு பார்ப்பா. ஹீரோ வந்துட்டு என்னடி நாய் மாதிரி கடிக்கிறேன் எங்கே கடி வைக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கையை கொடுத்துட்ருக்கா, அவள் கடிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு சரி நீ எதுக்கு இவ்வளோ ஸ்டப்பனாக இருக்க, நீ வந்து ஜஸ்ட் ஒரு டூல் தான் மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் இருந்துட்டு அவள் ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்ப்பா இந்த சைட்னஸ் இருப்பாள்ல அவளுமே வந்து சேம் டைலாக் தான் சொல்லியிருப்பாள், நான் வந்து கல்டிவேஷன் மட்டும் என்னோடய லைஃப் தான் நான் லீட் பண்ணி கொண்டு போவேன், நான் யாருக்குமே வந்து ஒரு டூலெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். யாருக்கிட்ட டூலு, நான் டூலெல்லாம் கிடையாது, நான் ஆன்செஸ்டர் அவளோட கரண்ட் ஹிட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடைச்சி ஆயமோடு இருக்கிறதே பெரிய புடிங்கி மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, நீ மட்டும் ஒழுங்காக என்ன உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, உங்களோட வழிமுறைகளே கொஞ்சம் உத்து பாரேன், இந்த மாதிரி டிமானிக்கா இண்டிகேட்டர் வந்து வருவான், அவன் வந்து தீமை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரீசனுக்காக வந்து அவனை கொல்லணும், இதுவே தான் வந்து உங்களுக்கு நோக்கமாயிராக இருக்குது. இது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எத்தனை மக்கள்கள் சாகிறாங்க, எத்தனை இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, ஹியூமன் ட்ரேட் நடக்குது, ஸ்லேவ் மார்க்கெட் நடக்குது, இத்தனை விஷயம்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரில, நான் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறேன். இப்போவுமே வந்து நான் அந்த விஷயத்தையும் வந்து பண்ணவே ஆரம்பிக்கல, நான் வந்து அழிச்சிருவோங்கிற ஒரு பயத்தில் தான் வந்து நீங்கள் என்னை எதிர்த்து சண்டை கட்ட ஆரம்பிக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் மட்டும் என்ன அப்படியே ஒழுக்கமா, நீங்கள் இருக்கிற லட்சணமயத்துக்கு நீ என்ன சொல்லுவீங்களா, இப்போ டிமாண்டிக் ஹார்ட்டர் தப்புன்னா ஆன்செஸ்டர்காலுமே தப்பு தாண்டி, ஜஸ்ட்டு டிமாண்டிக் ஹார்ட்டர் இருந்தால் அவன் கொள்றங்காட்டியும் அவன் ஒன்றும் யோகியும் கிடையாது, புரியுதா, என்ன கருமமாக உன்ன மாதிரி ஒரு எச்சக்கலைக்கு சொல்கிறங்காட்டி ஒரு பிரயோஜனமே கிடையாது, நான் வந்து இப்போ இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிருக்கப்புறம் இவளுக்குமே வந்து ஹீரோ சொன்ன அந்த விஷயங்கள்லாம் வந்து இவளுக்குமே தோண ஆரம்பிக்குது. ஆமாம் உண்மை தான், அவன் வந்து எந்த தீமையுமே வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அவன் தீமை பண்ணிடுவான்னு ஒரு ரீசனாக வந்து அவனை கொல்ல ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் எந்த விஷயமே வந்து நம்ம வந்து நல்ல விதமாக பண்ணிருக்கிறது இந்த டிமாண்ட் கிரிக்கெட்டரை கொண்டதை தவிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து தோண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இல்லை நீ வந்து என்னை மேனிபுலேட் ட்ரை பண்ணுறியா, கண்டிப்பாக நான் வந்து இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குமே வந்து சில யோசனைகள் வந்து மாற ஆரம்பிக்குது. இப்போ அந்த இம்மோர்டல் வந்தாங்கிற நியூஸ் வந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகி வெளியில் இருக்கிற யங்கர் டிசபிள்ஸ் எல்லாமே வந்து ஹீரோ வந்து பார்க்குறக்கு வராங்க. இதுவுமே வந்து ஹீரோ ஒரு ஏற்பாடு தான். எப்படி தான் அவனை டேரெக்டாக அவனை வந்து கண்டுபிடிக்கிற மெத்தட் வந்து தெரியலனாலும் சிஸ்டம் வந்து அவனுக்கு மேலே இருக்கிற லக்கி பாயிண்ட் வச்சு வந்து காமிச்சு கொடுத்துட்டு இவன் தான் ஹியூமனிட்டி ஆன்செஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்க. அப்போ வந்து ஒருத்தன் வருவான், அவனோட லக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் வந்து ஹியூமனிட்டி ஆன்செஸ்டர் கிடையாது. யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த மாதிரி பக்கத்து வில்லேஜ்லேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இருந்துட்டு இந்த மாதிரி லக்கி பாயிண்ட் வந்து இவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்குது, சரி அந்த வில்லேஜில் வந்து நம்ம ஒரு விசிட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அதே சமயத்தில் சீனுங்க கட்டாயி ஒருத்தன் வந்து அங்கே மாங்குன்னு வேலை செஞ்சிட்ருப்பான். அப்போ மேலேருந்து ஒருத்தன் வந்து பார்த்துட்டு பரவாயில்லையே அவன் ரொம்ப நல்லா வேலை செய்கிறான், ஆக்சுவலாக வந்து இவ்வளோ நாட்களில் வந்து தாக்கு பிடிச்ச ஒரே நாய்னா இந்த நாய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவனோட மைண்டுக்குள்ளே வந்து என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி நான் 3 வருஷம் கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்திருக்கேன், 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வேலையை முடிச்சுட்டு போய் நான் என்னோடய சிஸ்டரை வந்து பார்க்கணும், அவளுக்கு வந்து இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணு தான், நான் தான் போய் என்னோடய ஃபேமிலி இப்போ வந்து கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து அவனோட இன்னர் கான்சியஸ்னஸில் வந்து ஒருத்தன் பேசுகிறான், டேய் தம்பி நீ ஏன்டா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கிற, உன்னோட பாடி வந்து என்கிட்ட கொடுத்துரு, உன்னோட தங்கச்சி உன் குடும்பம் இந்த மாதிரி நீ ஈஸியாக வந்து டெவலப் ஆகிறது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உன்னை யாராலையும் தடுக்க முடியாது என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் வந்து என்னை வந்து எடுத்துக்க சொல்லுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடா, இதை வந்து என் உடம்பு நான் எப்படி உனக்கு வந்து தர்றது, நீ வந்து
என்னை எரேஸ் பண்ணலான்ட்டு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து உன்னை எரேஸ் பண்ணுறதுனா இருந்தால் நான் எப்போ வந்து எரேஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து என்னாலும் என் பாடி வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தம்பி பார்த்து பேசு, அந்த உடம்பு வந்து உனக்காக படைக்கப்பட்டது கிடையாது, அது எனக்காக படைக்கப்பட்டது. நான் வந்து அவேக்கன் ஆகாத ஒரே ரீசனால் வந்து உன்னோட கான்சியஸ்னஸ் வந்து இப்போ அதை அவேக்கன் பண்ணிருச்சு, அவ்வளோதான். எனக்கு முன்னாடி நீ வந்தங்காட்டி நீ வந்து அதை டேக் ஓவர் பண்ணிகிட்டு இருக்க. ஆனால் அந்த பாடி வந்து படைக்கப்பட்டதுக்கு வந்து எனக்கு மட்டும்தான் வந்து அந்த பாடி படைக்கப்பட்டிருக்கு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன விளக்குனாலும் அவன் வந்து இருந்துட்டு மசிய மாட்டேங்கிறான், நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அதே சமயத்தில் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு மிஷின் வந்து ட்ரிகர் ஆகுது. அது என்ன ட்ரிகர்னால் வந்து இந்த மாதிரி ஹீரோவோட தங்கச்சி வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து ட்ரைனிங் எடுத்துருப்பாள். அதில் வந்து ஒரு எக்ஸிஸ்டான மான்ஸ்டர் தான் வந்து ஒரு பீச் ட்ரீ. அந்த பீச் ட்ரீக்கும் வந்து ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய வந்து நீங்கள் எப்படியாவது உங்கள் கைக்குள்ளே வந்து கொண்டு வரணும்னு சொல்லி தான் வந்து அந்த மிஷின் வந்து கொடுக்கப்படுது. ஹீரோ வந்து இருந்துட்டு அந்த மிஸ்டீரியஸ் பீச் ட்ரீக்கு வந்து சம்மந்தப்பட்ட ஒரு குழந்தையா, சரி அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து இப்போ அந்த குழந்தைய வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவரும் வந்து இது களத்தில் வந்து டேரெக்டாக இறங்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து இந்த சிஸ்டம் வந்து இந்த மிஷினை ட்ரிகர் பண்ணுதுன்னா இங்கே ரொம்ப தூரத்தில் வந்து கிடையாது. இது அருகாமையில் இருக்கிற சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் ஒரு 10 வில்லேஜில் தேடினாலே போதும் அந்த குழந்தைய வந்து கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் ஹீரோவோட அந்த ஒரு எண்ணமே. ஏன்னா இந்த சிஸ்டம் ட்ரிகர் ஆகிறதுனா வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற மிஷின் வந்து இது ட்ரிகர் பண்ணாது, பக்கத்து அடிக்கிறது மட்டும் தான் ட்ரிகர் பண்ணும். ஸோ ஹீரோ வந்து இது பக்கத்து அடிக்கிற 10 வில்லேஜில் தேடினாலே போதும் அந்த குழந்தைய வந்து கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு ஸ்கெட்சப் போட்டு இப்போ அடுத்த நாளே வந்து அந்த வில்லேஜ் வந்து விடிஞ்சோடனே வந்துட்டு அங்கே நிறைய பேண்டிட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. வந்தோடனே வந்துட்டு அங்கே பாருங்கடா அந்த பேண்டிட் பரதேசிகளாக இங்கே வர்றானுங்கடா, எல்லாம் உஷாராருங்க மாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கு. அவனுங்களாமே வந்து இருந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து யங் கேர்ள்ஸ் சைல்டு அது அவங்க எல்லாமே வந்து எனக்கு தேவைப்படுறாங்க, ஒரு 15 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா பெண் குழந்தைகளுமே எனக்கு வேணும், யாராக இருந்தாலுமே வந்து எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளுமே வந்து எடுத்துகிட்டு இருக்க அந்த இடத்துல தான் வந்து அந்த மிஸ்டீரியஸ் சைல்டுமே இருப்பாள். அந்த சைல்டுக்கு வந்து ரொம்ப இன்னசென்ட்டு தான், அவளை வந்து ஈஸியாகவே மேனிப்புலேட் பண்ண முடியும். அவள் வந்து அவங்க அண்ணனுக்காக வந்து காத்துட்ருப்பான் அந்த வில்லேஜில். அப்போ வந்து அவள் கூட வந்து அவளுக்கு பாதுகாப்பாக வந்து ஒரு கிளவி தான். அப்போ இவனுக்கெல்லாமே வந்து அட்டூழியம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சின்ன குழந்தைகளாம் தூக்கி போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து இருந்துட்டு யாரா நாய் நீங்கள் என்னோடய குழந்தை மேலே எப்படா கை வைக்கல, யாரா அவன் கையை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடைச்சி போடி முண்டாத பக்கம் சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து கத்தி விட்டு அந்த அவங்க அம்மா வந்து கண்ணு முதற்க வந்து சாகடிச்சுட்டு அந்த குழந்தை எல்லாத்தையும் வந்து திட்டிகிட்டு போயிட்டுருக்க. அந்த ஆப்போசிட்டில் வந்து பார்த்தா இந்த யோயோவையும் வந்து அவன் பார்த்துருவான். அந்த சின்ன குழந்தை பேர் வந்து யோயோ. ஆனால் சில பேர் வந்து அதை டியான்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம யோயோன்னே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த யோயோ பார்த்தோன்னு வந்துட்டு இங்கே பாடுறா இங்கே இன்னொரு குழந்தை இருக்குது வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த குழந்தைக்கு மேலே வந்து இவன் கை வைக்க பார்க்க அப்போ கிராணி இருந்துட்டு நான் வந்து இங்கே நடக்கிற அட்டூழியத்தில் பார்த்துட்டு வந்து நான் பொறுமையை கையாண்டுட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து என்னோடய கிராண்ட் டாக்டர் மேலேயே வந்து நீங்கள் கண்டு வச்சிட்டீங்க, நான் வந்து இப்போ உங்களை உள்ள போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து கொண்டுருவான். சீனை வந்து காட்ட மாட்டாங்க. அதே சமயத்தில் ஹீரோ கிட்ட போய் இப்போது சீன் அதாவது அந்த ஹீரோ கிட்ட தான் இப்போ சீன் போகுது. ஹீரோ கிட்ட போனோம்னா ஹீரோ வந்து அங்கே நிறைய குழந்தைகள் வந்து அவங்க பிடிச்சிட்டு வந்திருப்பாங்கல்ல நிறைய வில்லேஜ்லேருந்து. அந்த குழந்தை எல்லாத்தையுமே பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஃபார்ச்சூன் பாயிண்ட் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் வந்து எந்த விதமான நோட்டிஃபிகேஷனுமே வந்து கொடுக்கல. எப்பட்றா இதுக்கு வாய்ப்பு இல்லையே, எப்படி இருந்தாலுமே வந்து 10 வில்லேஜ் தான், 10 வில்லேஜ் மேக்ஸிமம் எப்படி வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இதில் நான் எதிர்பார்க்குற யாருமே வந்து இல்லை இவங்களை எல்லாத்தையும் வந்து திரும்ப விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் சார் இது உங்களை அப்படியே வர்றது வந்து வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா புரியுதா, அவங்க எல்லாத்தையும் எப்படி கூட்டிகிட்டு வந்து அப்படியே வந்து மரியாதையை கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு புரிஞ்சுது. அப்படி அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வேறு ஏதாவது விஷயம் வந்து உனக்கு தெரிய வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக சார் ஒரு வில்லேஜில் வந்து என்னோடய ஆட்களை வந்து அனுப்பிச்சி வச்சுருந்தேன், ஆனால் அதில் வந்து ஒரு கல்டிவேட்டர் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டா. ஸோ அந்த வில்லேஜில் இருக்கிற குழந்தைகளை மட்டும் எங்களால் வந்து எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அட்ரஸ் செகண்ட் நான் அங்கே தான் இருக்காளா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு சரி அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா இந்த இம்மோட்டல்லாம் எப்போ போய் தொலைவான்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஹீரோ போனதுக்கப்புறம் தொடர்ந்துட்டு டேய் பொட்டி குஞ்சன் உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, இப்போ அந்த வில்லேஜ் சொன்ன தெரியுமா, அந்த வில்லேஜில் ஆளுங்க கூட கொண்டு புதைச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்போ அந்த வில்லேஜில் நீ என்ன பண்ணுற, நீ உன்னோட ஆளுகளும் நீயும் போய் இப்போ அங்கே இருக்கிற வில்லேஜ் எல்லாத்தையுமே வந்து கொண்டு புதைக்கிற புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது புரிஞ்சுது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சீனும் கட்டாயி இப்போ அந்த கிளவி வந்து மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுவா. ஏன்னா வந்து அங்கே இருக்கிறது வந்து அவங்களுக்கும் அப்புறம் அந்த கிராண்ட் டாக்டருக்கும் வந்து ஒரு பெரிய ஆபத்துங்கோசரம் அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற வில்லேஜஸ் எல்லாமே தடுக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து எங்கள் வில்லேஜ் வந்து காப்பாற்றிட்டீங்க, ஆனால் நீங்கள் ஏன் வந்து இப்போ திறமை பாருங்கள், நீங்கள் போயிட்டீங்கன்னா எங்களோட வில்லேஜ் வந்து பாதுகாக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
போடாங்கோத்தா யார் போய் உங்களுக்கொசரம் வந்து சண்டை கட்டி யார் வந்து இப்போது உயிர் விட்டுட்டு கிடக்கிறது? நான் ஒருத்தர் கொண்டேன்னா வந்து அவனுக்கெல்லாம் வந்து அந்த லெவலுக்கு வந்து பவர்ஃபுல்லான கல்டிவேட்டர்ஸே கிடையாது. இப்போ வருவானுங்க பாரு, அவனுக்கு தான் வந்து உண்மையான கல்டிவேட்டர்ஸ். அதில் இருக்கிறவனுங்க கேப்டன் இருக்கிறான் பாரு, அவன் என்னை விடவே வந்து கொஞ்சம் பல மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள். இப்போ நான் இங்கே இருந்திருந்தேன்னு வையேன், எல்லாத்துக்குமே வந்து மரணம் தான் வந்து நிகழும். ஸோ நீ என்ன பண்ணுறீங்க, நான் வந்து மூட்டை முடிச்சுட்டு கட்டுறான்ல, அதே மாதிரி நீங்களும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு இங்கேருந்து கிளம்பிடுங்க. எவ்வளோ தூரமாக போக முடியும் அவ்வளோ தூரமாக போவாங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப். இந்த வில்லேஜையே வந்து எல்லாருமே வந்து மைக்ரேட் ஆகி போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதே சமயத்தில் வந்து அந்த கேப்டன் வந்து வந்துடுவான். அதேமாதிரிட்டு கிளவி இங்கேருந்து போகலான்ட்டு பார்த்துட்டு இருக்கியா, அதுக்குள்ளேயே வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகிற பிளான் போட்டேன். எல்லோரும் போய் அந்த வில்லேஜ் எல்லாத்தையுமே வந்து போட்டு தள்ளுங்கடான்னு சொன்னோமே, அவனோட ஆளுகள் எல்லாத்தையும் வந்து ஏவி விட்றான். அவனுக்கு எல்லாருமே வந்து அந்த வில்லேஜ் எல்லாத்தையும் வந்து கொன்று புதைக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்க. இந்த கிளவி இருந்துட்டு அவளுனாலே முடிஞ்ச ஒரு முயற்சி பண்ணி ஒரு அட்டாக் பண்ண பார்க்க, இந்த கேப்டன் லீடர்ன்ட்டு என்ன தைரியம் வந்து அவர் கேவலம் இந்த கல்டிவேஷன் லெவலில் வச்சு இந்த கிளவி வந்து என்னையோ அட்டாக் பண்ணி சொல்லிட்டு அவன் அந்த கிளவி அசால்ட்டாக போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளி வந்துட்டு எதனால் வந்து திடீர்னு வந்து இந்த இம்மோர்டல் குழந்தைக்கு கேட்டான், திடீர்னு வந்து இந்த வில்லேஜ் வந்து அழிக்க சொன்னான், ஒரு வயிறுமே வந்து எனக்கு விளங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த இடத்தையும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மாதிரி மூவ் பண்ண. அந்த சமயத்தில் வந்து இந்த யோகியோ இருந்துட்டு, நான் உங்களை மாதிரி பேட் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காதுடா, நான் வந்து என்னோடய கிராணிக்கு வந்து எதுவும் ஆக விட மாட்டேன், நான் வந்து கிராணியை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடடா லிட்டில் கீல், உன்னை பார்த்தா எவ்வளோ பிரேவரியாக இருக்குது, உன்னை மாதிரி பிரேவரி வந்து இந்த காலத்தில் இருக்கிற யாருக்குமே வந்து வர மாட்டேங்குது, எல்லாருமே வந்து பொட்ட பசங்களாக இருக்கிறாங்கப்பா, பரவாயில்ல, நீ வந்து ரொம்ப கிளவர் சைல்டாக இருக்க, அதனால் நான் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட மேஜிக் கேஷ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஒரே செகண்டில் அழிச்சிருவார். அந்த கேப்டன் லீடர் மட்டும் தான் வந்து மிஞ்சுனியுமே வந்துட்டு, என்னடா இவன் திடீர்னு வந்து இவன் என்ன அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடமே வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது. அவனால் வந்து பேசவும் முடியல, அவனால் மூவ் பண்ணவும் முடியல. அதுக்கப்புறம் இம்மோர்டல் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இம்மோர்டல் பிரதரா, அது நல்ல நேம் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இருந்துட்டு, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவனை வந்து நான் முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனையே வந்து போட்டு தள்ளிடுறேன். அந்த டெரிஃபையிங் ஸ்ட்ரென்த்து பார்த்துட்டு அந்த கிளவி இருந்துட்டு, இதுதான் உண்மையிலேயே வந்து அப்பர் வேர்ல்டு இருக்கிற இம்மோர்டல்னு நினைக்கிறேன், அவங்களோட பவருக்கு வந்து நாங்களாம் கால் தூசிக்கும் கூட சமம் கிடையாது, எல்லாருமே வந்து இந்த லெவலில் தான் இருப்பாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி உன்னை பார்த்தா நிறைய டெக்னிக்ஸ், அதாவது உன்னோட பாடி டைப் வந்து நிறைய டெக்னிக்ஸ் வந்து உள்ளடக்கிற மாதிரி ஒரு பாடி டைப்பாக வந்து இயற்கையாகவே வந்து உனக்கு கொடுத்துருக்கு. ஸோ நான் வந்து உன்னோட டிசிப்ளின் ஏற்றுக்கிறேன், என்ன மாஸ்டர் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் வந்துட்டு ஓகே இம்மோர்டல் பிரதர் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாஸ்டர் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் இப்போ இந்த கிளவியுமே வந்து இருந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றி இம்மோர்டல், நான் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து கடன்பட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவே வந்து சொல்லிட்டு இருப்பார். இப்போ அந்த பேண்டேஜில் இருக்கிற கேப்டன் ஹீரோ என்னமோ போட்டு லீடர், ஆனால் அதுக்குள்ள இருக்கிற மிச்ச மீதிகளாக இருக்குமில்ல, அவனுக்கு எல்லாமே இருந்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்தையே வந்து காலி பண்ணி நம்ம வேறு ஒரு ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இவனுக்கெல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து ஹீரோவோட பப்பட்டு வந்து அங்கே வந்துடும். பொடி குஞ்சன் செங்கி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தோட கதையுமே வந்து முடிச்சிடும். இப்போ ஹீரோ வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து நடந்து வந்து போயிட்டுருப்பார். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பாப்பா இருந்துட்டு, இந்த மாதிரி நான் வந்து கல்டிவேஷனில் வந்து என்னோடய பிரதரை வந்து சப்ரஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி அவள் சைல்டு தான், நீங்கள் வந்து அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து கண்டுக்காதீங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை எனக்கு தெரியும் விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அந்த இடத்துல வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்பிரிட் வந்து வரும், அது வந்து செயின்ட் ஸ்பிரிட். அதை பார்த்த உடனே வந்துட்டு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பிரிட், இது இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது வந்து அதோட எல்லைக்குள்ள வந்தோடனே சொல்லி அதை அட்டாக் பண்ணுறக்கு வர ஹீரோ வந்துட்டு, அடச்சா நான் வந்து எப்பட்றா இவளுக்கு கல்டிவேஷன் வந்து ஒரு ஆரம்பிக்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி நீயே வந்துட்டியா, நீ தான் வந்து இனிமேல் இந்த மாதிரி அவளுக்கு கல்டிவேஷன் சோர்ஸ் மாதிரி அதை வந்து ஹீரோ கல்டிவேஷன் சோர்ஸாக மாற்றிட்டு ஹீரோ வந்து அவளுக்கு நிறைய ஆர்டிஃபேக்ட் வந்து கொடுப்பார். அது எல்லாமே வந்து ஸ்கேர்டு ட்ரெஷர், அதெல்லாமே வந்து ரொம்ப புனிதமான ஒரு விஷயந்தான். அது எல்லாத்தையுமே வந்து இவளுக்கு கொடுத்துமே வந்து அவனால் வந்து கல்டிவேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி சிஸ்டம் வந்து ட்ரிகர் பண்ணுறதுனா வந்து இவளுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு புதுமையான விஷயம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மிஸ்டீரியஸ் ஸ்பீச் ட்ரீ கூட இந்த குழந்தைக்கு வந்து ஏதோ கனெக்டிவிட்டி இருக்குது, ஆனால் இவனால் வந்து ஹியூமன்ஸ் மாதிரி கல்டிவேட் பண்ண முடியல, இதுக்கான ரீசன்ட்டு வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் யோகா வந்துட்டு இந்த மாதிரி மாஸ்டர் வந்து நிறையா ப்ரீசியஸான திங்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கொடுத்தீங்க, ஆனால் நான் அது எல்லாத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை இதில் ஒன்றரை மேலே என்ன தப்பு இருக்குது, இது ஒன்றும் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லாமல் விடு பார்த்துக்கலாம்,
நான் வந்து உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன், நான் உன்னை விட்டுட்டு போவேன்னு சொல்லி நினச்சியா, நான்லாம் விட்டுட்டு போக மாட்டேன், நீ வந்து ஒரு தடவை டிசபிளாக சூஸ் பண்ணிட்டா நீ வந்து ஃபார் அவர் டிசபிள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த கிளவியுமே இருந்துட்டு இந்த மாதிரி யோகியோவை வந்து அவன் செலக்ட் பண்ணும்போது அவனுக்கு ஏதோ வந்து ஆல்டர்னேட்டிவ் மோட்டிவ் ஏதாவது இருக்குதுன்னு நினச்சான். ஆனால் அவனுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ப்யூர் லவ்லேயும் ஒரு கைண்ட்னஸான ஹார்ட்லேயும் தான் வந்து அவர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு யோகியோட ஃப்யூச்சர் வந்து உண்மையிலேயே வந்து நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி லோவர் ரோலில் வந்து உனக்கு என்ன பிரச்சனை என்னால் பார்க்க முடியாதுமா, ஸோ நம்ம வந்து இப்போ மேலே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மேலேனா அப்பர் வேர்ல்டுக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அப்பர் வேர்ல்டுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் உனக்கு ஏதாவது முடிக்க வேண்டிய கடமைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த கிளவி இருந்துட்டு பிரபுவே இந்த மாதிரி அவனோட அண்ணனை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அவள் ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா, சரி அப்படின்னா என்னோடய டிசிபிளோட அந்த ரெக்வஸ்ட் வந்து நிறைவேற்றுறேன், அதுதானே ஒரு மாஸ்டர்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே வந்து அவன் கொத்தடிமையாக வேலை செய்கிற அந்த இடத்துக்கு வந்து போக ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்த வந்து பார்க்கும்போது வெளியில் வந்து அப்படியே வியக்கும் தக்க வியமாக வந்து அந்த வியூ வந்து இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு அதாவது அந்த இடத்துல லோவர் வேர்ல்டில் வந்து கம்பேர் பண்ணும்போது இவங்க இருக்க வில்லேஜோட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் லைட்டாக வந்து ஜாஸ்தியாக இருக்குது அந்த ட்ரெஷர் லெவலில் பார்க்குறப்போ. அப்போது யோகி வந்துட்டு இந்த மாதிரி பிரதர் வந்து கண்டிப்பாக நான் மறந்துருப்பான் போல், அதனால தான் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை உன் பிரதர் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து மறந்துருக்க மாட்டான், அவன் ஜஸ்ட்டு கல்டிவேஷன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு இதாக இருக்குங்காட்டி வந்து அவன் வராமல் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் வந்து என்னை கம்ஃபர்ட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது மாஸ்டர், எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்துட்டு நான் இன்னும் இந்த குழந்தைய வந்து மிஸ்லீடு பண்ணவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே இவளாக வந்து ஒரு கற்பனையை வந்து நினச்சிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ எல்லாருமே வந்து ஹீரோ முன்னாடி வந்து தோன்றி இந்த மாதிரி இம்மோர்டல் உங்களுக்கு என்ன வேணும், என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி இந்த குழந்தை பார்த்தீங்களா, இந்த குழந்தையோட அண்ணனை வந்து நான் பார்க்கணும், அவனை இப்போ வந்து இங்கே வர சொல்லுங்கள் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நின்றுட்டுருக்க. இந்த விஷயத்தை எல்லாமே வந்து அங்கே இருக்கிற ஒருத்தன் போய் அந்த ஹீரோவோட ஃபியான்ஸேக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அவளுமே வந்து மேல் உலகத்துலேருந்து கீழே உலகத்துக்கு வந்திருப்போம். அந்த ஹியூமானிட்டி ஆன்செஸ்டரை வந்து தேடி கண்டுபிடிச்சி கொல்லணுங்கோசரம். அதாவது ஹியூமானிட்டி ஆன்செஸ்டரை வந்து அவனோட ப்ரைம் லெவலில் வந்து அடையாமல் இருக்கோன்னா அதில் வந்து நிர்வாணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் பவர் மாதிரி, அதை வந்து நிறையா ஃப்ராக்மெண்ட்டை வந்து பிரித்து ஒரு இடத்துல வந்து அந்த நிர்வாணான்னு சொல்லப்படுற பவரை வந்து அவன் வச்சுருப்பான். அது எல்லாத்தையும் வந்து அவன் ஆட்டைன் பண்ணான்னா இவனுக்கு பவர் எல்லாமே வந்து மறுபடி நார்மலாகி ஒரு பாஸ்ட்டு பீக்குக்கு வந்து அவன் போயிடுவான். ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து அந்த நிர்வாணங்கிற பவர் வந்து அதுக்கு தேவைப்படும். அது எல்லாத்தையும் வந்து அந்த ஃப்ராக்மெண்ட் எல்லாத்தையும் வந்து அவனுக்கு கிடைக்க விட அவன் பண்ணுறதுக்கு தான் வந்து மேலே இருக்கிற உலகத்துலேருந்து கீழே வந்து ஹீரோட ஃபியான்ஸே வந்திருப்பான். ஆனால் ஹீரோ வந்திருப்பான்ட்டு அவளுக்கு எந்த விதமான ஒரு ஐடியாவுமே இருக்காது. அவன் வந்து மேலே உலகத்துலேருந்து கீழே வந்தான்னு மட்டும்தான் தெரியும். இப்போ அதே சமயத்தில் வந்து இப்படி எல்லாமே வந்து சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க. இப்போ அடுத்த பாட்டில் மீட் பண்ணலாம். இல்லை செகண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நேற்று போட்ட வீடியோ வந்து அந்தளவுக்கு யூஸ் போல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் கைஸ்.